வணக்கம் எம்ப்ரஸ். 30ஆம் தேதிக்கு உண்டான ப்ரீ மார்க்கெட்டும் 29ஆம் தேதியோட போஸ்ட் மார்க்கெட்டு பார்க்கலாங்க. நேற்று நம்ம லெவல்ஸில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. லெவல்ஸு நாளைக்கு இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் 342 க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஓப்பன் ஆகிறது மேபி கேப் அப் ஆனாலும் உங்களுக்கு 358 வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போவாங்க. ஸோ இது இப்படி இருந்தால் தான் அது ப்ராப்பர் மார்க்கெட்டுங்க. சப்போஸ் கீழே இறங்காமல் அப்படி மேலே போயிட்டாங்கன்னா அது மேனிப்புலேஷனு. சரி, அது பார்த்துக்கங்க. இந்த 388க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் எடுத்து மேலே போனாங்கன்னா உங்களுக்கு ஒரு கால் சைடில் ஒரு ட்ரேட் கிடைக்கலாம். இல்லை 358 பிரேக் டவுன் பண்ணிட்டாங்கன்னா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அப்படி கீழே போனால் எது வரைக்கும் போகலாம்? 168 வரைக்கும் போகலாம். அது நம்ம என்ன லெவல்ஸ் சொல்லியிருந்தோமோ அதே லெவல்ஸில் தான். மார்னிங் ஓப்பன் ஆனது வந்து நேற்று க்ளோஸை விட ஒரு 5 பாயிண்ட் மேலே ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணிட்டு அப்படி நேரம் கீழே இறங்க ஆரம்பித்தாங்க. 168 வரைக்கும் வந்தது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 168லேருந்து உங்களுக்கு திருப்பி ரெக்கவரி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த ரெக்கவரி எது வரைக்கும் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 435. நம்ம எக்ஸாக்டாக நம்ம என்ன லெவல் சொன்னோமோ அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு நின்றுருக்காங்க. 450 435 நின்றுருக்காங்க. அது இல்லாமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் 10:50 இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் மெசேஜ் ஒன்று போட்டிருந்தேங்க. ரெடி ஃபார் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்டுங்க, 200 பாயிண்ட் மேலே ஏறி இருக்குங்க. இந்த இடத்துலையே நம்ம சொல்லியாச்சுங்க. இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போதே நம்ம சொல்லியாச்சு இந்த இடத்துல பிளாஸ்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க லெவல்ஸ். இது என்னன்னா இந்த இடத்துல இருந்து ரீடெஸ்ட் 2-3 தாட்டி ரீடெஸ்ட் எடுத்தாச்சு. எடுக்கும்போது மார்க்கெட் கீழே போகிறதுக்கு இவங்க அலோவ் பண்ணலை. நான் சொன்னேன் இல்லைங்க பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது. அந்த பிளாட்ஃபார்மோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட கீழே போகிறதுக்கு இவங்க அலோவ் பண்ணல, மேலே தான் போகிறக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிக்குதுங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த பிளாஸ்ட் கிடைக்கிறதுங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு கமெண்ட்ல ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க ஃபிபனாச்சி லெவல் எப்படி வரைகிறது அப்படின்னு. ஸோ 9:15 இந்த கேண்டலுங்க. 9:15க்கு முடிஞ்சு 9:20க்கு இந்த கேண்டில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த இந்த ஐக்கான் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு இதோட பாட்டம் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கேண்டிலோட டாப் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபிபனாச்சி லெவல் வந்துடுங்க. ஸோ இந்த ஃபிபனாச்சி லெவல் இன்றைக்கி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். கீழே 168 வரைக்கும் வந்தாங்க. அப்புறம் போய் 0.5ல் ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு திருப்பியும் அந்த கேண்டிலோட லோக்கு வந்தாங்க. இங்கிருந்து ரிவர்சல் போட்டு பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த கேண்டிலோட ஹையிலையும் ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. ரிஜெக்ஷன் பிரிண்ட் ஆகிட்டு கீழே வந்துட்டு அப்புறம் தான் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்காங்க. ஸோ இந்த கேண்டில் 9:15 கேண்டிலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சப்போஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட் வர மாதிரி வந்தாங்கன்னா இந்த 0.5 358 342 இந்த ஹைஸ் இருக்குல்லங்க, இந்த ஏரியாவை ஒரு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இந்த ரீடெஸ்ட் பண்ணும்போது இது ஃபெயில் ஆச்சுன்னா உங்களுக்கு 300 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் இறங்கிட்டு ஒரு ரிகவரி கொடுத்தாங்கன்னா 500 வரைக்கும் ஒரு ரிகவரி கொடுக்கலாங்க. ஸோ அந்த வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. சரிங்களா? நம்ம ப்ரீமியம் சார்ட்டில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்க்கலாங்க. ப்ரீமியம் சார்ட்டில் இன்னைக்கு அழகாக லட்டு மாதிரி 2 ட்ரேட் கிடச்சிதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே காலையில் ஓப்பன் ஆனதே வந்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் மேலே ஓப்பன் ஆனாங்க. அப்புறம் வந்து கீழே இறங்க ஆரம்பித்தாங்க. இங்கே புட் சார்ட்டில் என்னங்க ஆயிருக்கு? நேற்று க்ளோஸ் பிலோ தான் இருந்தது, சாரி க்ளோஸ் அபோவ் தான் இருந்தது. எடுத்துகிட்டு இந்த லைன் நம்ம பர்பிள் லைன் மார்க் பண்ணி வச்சுருந்தோம். அந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் போட்டு இங்கே ஒரு ட்ரேட் கிடச்சிதுங்களா? இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா ஹை வரைக்கும் நம்ம மார்க் பண்ண ஹை வரைக்கும் போச்சு, 79 பாயிண்ட்ஸ். இது ஈஸியாக பிடிச்சிருக்கலாம். இது ஃபஸ்ட்டு ட்ரேடுங்க. செகண்ட் ட்ரேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் சைடில் நான் நிறைய தாட்டி சொல்லியிருக்கேன் இந்த பேஸ் போட்டாங்கன்னா அப்படின்னு. அன்னத்தோட லோ ப்ரீவியஸ் டேவோட லோவை கட் பண்ணிவிட்டு மேலே வராங்க. மேலே வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் இந்த இடத்துல பண்ணுறாங்க.
ரீடெஸ்ட் பண்ணும்போது இங்கே ஒரு என்ட்ரி போட்டிருந்தா உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குங்க? அப்ராக்சிமேட்டாக 222. நம்ம மார்க் பண்ண லெவல்ஸ்க்கு தான் போகுதுங்க. பார்த்துக்கோங்க, நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. அந்த லெவல்ஸ்க்கு தான் மார்க்கெட் போயிருக்கு. ஸோ 84 பாயிண்ட்ஸ், இங்கே ஒரு 79 பாயிண்ட்ஸ், இங்கே ஒரு 84 பாயிண்ட்ஸ். ரெண்டுலேயும் கடைசிக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்ம ஈஸியாக இன்னைக்கு கவர் பண்ணியிருக்க முடியும். சரிங்களா? ஸோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் போதுங்க. இந்த பிளாட்ஃபார்ம் போட்டு ரீடெஸ்ட் பண்ணாங்களான்னு பாருங்கள். பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ ஸ்பாட்டில் நாளைக்கு லெவல்ஸ் நம்ம சொல்லியாச்சு. அப்புறம் ப்ரீமியம் சார்ட்டில் நாளைக்கு உண்டான லெவல்ஸ் 25,450 எடுத்திருக்கேன். காலு போட்டு அதில் இன்னத்தோட ஹை லோ க்ளோஸ் மார்க் பண்ணியிருக்கேன். நாளைக்கு கால் சைடில் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா 186 மேலே இருந்தால் ஃபஸ்ட்டு டார்கெட் 205, அது இன்னத்தோட ஹை. அதையும் பிரேக் பண்ணாங்கன்னா 221, 251 இது வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குங்க. லாஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 377, அது வரைக்கும் டார்கெட் இருக்குது. ஆனால் அவ்வளோ தூரம் நாளைக்கே போவாங்களான்னு கேட்டால் டவுட்டு தாங்க. 251, 300 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க இந்த சைடு கால் சைடில். சப்போஸ் கால் சைடு மார்க்கெட் இல்லை, மார்க்கெட் கீழே போகிறாங்க அப்படின்னா இங்கே புட்டில் 185க்கு மேலே இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 250, அதுக்கு அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 221, அது வரைக்கும் போகலாங்க. 221, 251 இது வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் கால் சைடில் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குதுன்னா இந்த டே ஹையை பிரேக் பண்ணும்போது இந்த லோவை கட் பண்ணுதான்னு பார்த்துக்கோங்க. இந்த லோவை கட் பண்ணால் இந்த இடத்துல மொமெண்டம் நல்லா கிடைக்கும். இந்த லோவை கட் பண்ணல, இப்போ இங்கே வந்த மாதிரி இப்படி ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இங்கே மொமெண்டம் கிடைக்காது. அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதை பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுத்தா கூட போதும். பிரேக் டவுன் பண்ணிவிட்டு ஒரு ரீடெஸ்ட் போடுவாங்க, காமிக்கிற பாருங்க. இந்த மார்க்கெட்டில் ஆயிருக்கும். ஸோ என்ன பண்ணாங்க, கரெக்டாக 1 மணிக்கு இந்த இடத்துல பிரேக் டவுன் பண்ணுறாங்களா? பிரேக் டவுன் பண்ணிவிட்டு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இது பிரேக் டவுன் பண்ண கேண்டில், அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா மேலே போகுது. இதை ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி கீழே இறங்குறாங்க. ஸோ இதாங்க சைக்காலஜி. ஏதாவது பிரேக் டவுன் பண்ணும்போது அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் கீழே வருங்க. இன்னொரு அதே மாதிரி ரீடெஸ்ட்டு கீழே இறங்குதுங்க. ஓகேங்களா? ஸோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் போதுங்க. கிளியராக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அழகாக ஒரு நாளைக்கு மினிமம் 70 பாயிண்ட்ஸ் டு 80 பாயிண்ட்ஸ் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நம்மளால் பிடிக்க முடியுங்க. ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸும் பார்த்தாச்சுங்க. ஸ்பாட் சார்ட்டில் என்ன லெவல்ஸ்னு பார்த்தாச்சு. இன்னைக்கு காலையில் பட்ஜெட் டே அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த 3 நாளைக்கு நம்ம லெவல்ஸ் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பேங்க. அதில் ஒரு சில சார்ட் பேட்டர்னு அப்புறம் ஆப்ஷன் செயினில் வர இன்ஃபர்மேஷன் பற்றி போட்டிருப்பேன். பார்க்கலன்னா அது பாருங்கள், உங்களுக்கு கட்டாயமாக உதவியாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம இப்போ பார்த்த தகவல் அனைத்தும் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தாங்க. இதை பார்த்து யாரும் ட்ரேட் எடுக்க வேணாம். பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க.